ஒரு வாய்ப்பெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. கண்டிப்பாக பயன்படுத்துங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா, பொதுவாக இன்றைக்கி கும்ப ராசி அப்படின்னு பார்த்தா ஒரு அற்புதமான ராசி. இந்த கும்ப ராசிக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான். அந்த சனி பகவான் உங்கள் ராசியாதிபதியே இருந்தாலும், இந்த கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு இப்போ யாழச்சனி நடக்கிறதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா 1 வருஷமா 2 வருஷமா நடந்திருந்தா தெரியாமல் போகலாம். கிட்டத்தட்ட 6.5 வருஷமாக உங்களுக்கு யாழச்சனி நடக்குது. மங்குச்சனியாக இருந்தால் மங்குச்சனியில் இது பாத சனி, பொங்குச்சனியாக இருந்தால் பொங்குச்சனியில் இது பாத சனி, மாரகச்சனியாக இருந்தால் மாரகச்சனியில் இது பாத சனி. பாதச்சனி அப்படின்னா முடிய போகுதுன்னு அர்த்தம். அப்படி பார்த்தா உங்களுக்கு விரையச்சனி 2.5 வருஷம் முடிஞ்சது. அடுத்தது ஜென்மச்சனி 2.5 வருஷம் முடிஞ்சது. இப்போ பாதச்சனி பிடிச்சி 1.5 வருஷம் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 6.5 வருஷமாக இப்போ உங்களுக்கு ஏழச்சனி நடந்துகிட்ருக்கு. அப்போ 2027 ஜூலை மாதத்தில் சனி பகவான் வந்து பெயர்ச்சாவார். அப்போ இந்த 2027 ஜூலை மாதம் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஏழச்சனி இருக்கிறதுனால இன்னும் ஒரு வருஷம் மட்டும் கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் தான். சரிங்களா? ஏன்னா இதுக்கு தான் முன்னோர்கள் சொல்லுவாங்க, சனி பிடிக்கும்போது என்ன பண்ணணும், திருநள்ளாறு போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நவகிரகத்தை சுற்றணும்.